வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீனேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி ஒரு அழகான அவுட்ஃபிட் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி பண்ணலாம். இதுக்கு நான் 3 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். இதோட விட்டு வந்து 44 இன்ச்சு. ஒரு அரை இன்ச்சு எலாஸ்டிக் வச்சு இதோட ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ 3 மீட்டர் துணியை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டாக வந்து பண்ணிக்குவோம். பண்ணி டாப் பார்ட்டுக்கு 14.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. 14.5 இன்ச்சில் மார்க் பண்ணி டாப்பை தனியாக ஃபஸ்ட்டு வந்து டாப் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலாக குர்த்தி தைக்கிற மாதிரியே தான், ஆனால் இதை வந்து நீங்கள் அவுட்ஃபிட்டாக வந்து போட்டுக்கலாம். நல்லா கவுன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்க நல்லா அழகான ஃபிட்டிங்கோடவும் இருக்கும். 1/2 இன்ச் வந்து ட்ராப் மார்க் பண்ணி 7 இன்ச்சு ஸ்லீவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட்டு வந்து 9 இன்ச் கொடுத்துருக்கேன். 1 இன்ச் வந்து லூசிங் ஆட் பண்ணியிருக்கோம். கீழே வேஸ்ட் வந்து 8 இன்ச் ஆட் பண்ணி அங்கேயும் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி ஷேப் பண்ணிக்குவோம். இது 36 சைஸு. ஸோ 9 இன்ச்சில் மார்க் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ சைடில் ஒரு 1 இன்ச் வந்து இந்த மாதிரி கிராஸில் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவை குறிக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த நம்ம குறித்தோம் இல்லையா, அதில் வந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க. பாதி அளவு எடுத்து ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு விட்டு வந்து 3 இன்ச் கொடுத்து நம்ம அரை இன்ச் வந்து ஷோல்டருக்கு அந்த ட்ராப் கொடுத்தோம் இல்லையா, அந்த ட்ராப்பை வந்து கிராஸாக வந்து குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக வந்து குறிச்சிக்கோங்க ஷோல்டர் ட்ராப்பு. இப்போ நம்ம இதை எப்படி வந்து குறிச்சிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நான் குறிச்சதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு நெக்கை வந்து குறிக்கலாம். நெக்கு வந்து 3 இன்ச் அகலம், 7 இன்ச் வந்து நீளம் வச்சு குறிக்கிறேன். குறித்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். சைட்லேயும் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. 4 இன்ச் வரைக்கும் சர்க்கிள் நெக் வந்து குறிச்சிக்கலாம். வட்டமாக வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து ஒரு குட்டியாக வந்து வி ஸ்லிட் வந்து கொடுக்குறோம். அரை இன்ச்சு கேப்பில் வி ஸ்லிட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி வந்து மார்க் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ண போகிறோம். முன்னாடி ஸ்லீவும் வந்து ஒரு அரை இன்ச் வந்து இந்த மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரும் ஒரு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். பேக் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் நெக் டீப் கொடுத்து பேக் நெக்கும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஆர்ம் ஹோல் வந்து எனக்கு 8 + 1 இன்ச் வந்து சீமு. ஸோ 9 இன்ச்சு மொத்தம் வருது. இப்போ இந்த 9 இன்ச் வச்சு கட் பண்ண போகிறோம். நான் 12 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு ரெடி வந்து 10 இன்ச் வேணும். 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து 12 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதை சைஸுக்கு தக்கின மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மிச்சம் இருக்கிற துணி வந்து நம்ம சைடில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே நம்ம சும்மா ஒரு அரை இன்ச் மட்டும் இந்த மாதிரி ஷேப்பிங் கொடுத்து மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா கீழே நம்ம எலாஸ்டிக் வச்சு ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ கீழே வந்து நம்ம ஷேப்பிங்காக வந்து ஒன்றும் கட் பண்ண வேண்டியதில்லை. நேராக அப்படியே வந்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1 இன்ச் வந்து டீப் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டு டீப்பு கட் பண்ணதும் அதை நம்ம 2 சைடும் வந்து மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அட்டாச் பண்ணுறப்ப. ஸோ இப்போ ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ண 12 இன்ச்சு அகலத்தில் ஃபஸ்ட்டு வந்து குறிச்சிக்கிறேன். 12 இன்ச்சில் வந்து குறித்து கட் பண்ணிக்குவோம். இந்த மிச்சம் அந்த கைக்கு கொடுத்ததுல மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி எவ்வளோ துணி வருதோ அதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லேயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் லேயரு. இதோட இந்த பார்ட்டையும் வந்து அட்டாச் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது வந்து மொதல் லேயர். இப்போ 2வது லேயருக்கு அதே 12 இன்ச்சில் வந்து நான் 2 பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு பீஸோட கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். செகண்ட் லேயருக்கு 2 பீஸும் ஃபுல்லாகவுமே வந்து எடுத்துக்கிறோம். இது 4ஆக மடித்த மடிப்போடு இருக்கிறது. 2 பீஸ் வந்து செகண்ட் லேயர் இது.
இப்போ இதை செகண்ட் லேயரை 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது தேர்ட் லேயருக்கு 10 இன்ச்சு தான் ஹைட்டு கொடுக்குறேன். 10 இன்ச்சு ஹைட்டில் 4 பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ 10 இன்ச்சில் வந்து 4 பீஸ் வந்து மார்க் பண்ணி அதையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. 4 பீஸ் இப்போது பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து தேர்ட் லேயர். இப்போது மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கில் நம்ம அந்த காலருக்கு அப்புறம் நம்ம பெல்ட்டுக்கு வேணும். ஸோ அதெல்லாம் கட் பண்ண போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை ஃபஸ்ட் லேயரில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வி நெக் வந்து இந்த மாதிரி ஒரு துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி வி நெக் வந்து கொடுத்து துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி நீட்டாக திருப்பிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை பின்னாடி வச்சு நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். காலரை அட்டாச் பண்ண ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இந்த வியை கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு ஃபியூசிங் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். ஃபியூசிங் பேப்பர் உங்கள் நெக்கோட அகலத்துக்கு தக்குன மாதிரி நீங்கள் மடித்து இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபியூசிங் பேப்பரோட ஃபோல்டிங் சைடும் நம்ம இந்த டாப்போட ஃபோல்டிங் சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த வியை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த ஃபோல்டிங்கை கரெக்டாக வந்து மடித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபோல்டிங்கு. அதே மாதிரி குர்த்தியோட ஃபோல்டிங்கும் பாருங்கள். இந்த டாப்போட ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி இப்படி வச்சு ஃபஸ்ட்டு வந்து அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னரில் ஒரு பின் வந்து போட்டுக்குவோம். இந்த மாதிரி அந்த வி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. வி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கார்னரில் ஒரு பின் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வியையும் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி அங்கேயுமே வந்து ஒரு பின் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நகலாமல் இருக்கும் காலர் நம்ம குறிக்கிறப்போ. ஸோ இதையும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் பின் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து குறித்து எடுத்துக்குவோம். இதுதான் நம்ம காலரோட கரெக்டான ஷேப்பிங்காக இருக்கும். ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்படி வந்து குறிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஷேப்பிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த காலரோட அகலம் வந்து நான் வந்து 3/4 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணிக்க போகிறேன். சுற்றி வந்து கரெக்டாக 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஃபுல்லாக வந்து அகலத்துக்கு தகுந்த மாதிரி 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த காலர் வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு 2 குண்டூசி வந்து போட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதே மாதிரி காலர் கட் பண்ண அப்புறம் இன்னொரு தடவை வந்து அந்த நெக்கை வச்சு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த லென்த் வந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கார்னர் வந்து நான் கட் பண்ணலை. சுற்றி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இன்னொரு தடவை வந்து இந்த காலரை வச்சு செக் பண்ணிப்போம். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த நம்ம குறிச்சிருக்கிற வரைக்கும் தான் இருக்கா அப்படிங்கிறத இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம அதை ஷேப் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பீஸை நம்ம ஒரு கிளாத்தில் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஒட்டி எடுத்துக்கணும். அப்புறம் அதே மாதிரி அதே அளவுக்கு இன்னொரு கிளாத் வந்து தைக்கிறதுக்கு வேணும் நம்ம. ஸோ இது வந்து 2 லேயர் துணி வந்து வேணும். நான் அப்படியே வந்து மடிப்பாகவே வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இதை இந்த மேல் பகுதி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கீழே தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம். ஸோ அந்த பகுதி வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. மேலே நான் காட்டுற அந்த போர்ஷனை நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எப்பயும் நம்ம நெக்கை திருப்புற மாதிரி திருப்பி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். கார்னரும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இது மாதிரி கார்னர் வந்து உள்ளே கொடுத்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த ஃபியூசிங் பேப்பருக்கு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபியூசிங் பேப்பர் வந்து நமக்கு இந்த மாதிரி முன் பக்கம் தெரியணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு பின் கூட பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி அந்த ஓப்பனிங்லேருந்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஃபுல்லாக வந்து நீங்கள் காலரையும் இழுக்கக்கூடாது. அந்த நெக்கும் வந்து கரெக்டாக அது ஒன்றுக்கு மேலே ஒன்று லைட்டாக வந்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காலரோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் நம்ம 2வது பீஸ் வைக்கிறோம் இல்லையா, அதில் கரெக்டாக ஸ்டிச்சிங் அளவுக்கு மட்டும் கிளாத் வந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீட்டாக வந்து
கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ரெண்டையுமே வந்து இழுக்காமல் கரெக்டாக வந்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதே அளவு இருக்கும். பாருங்கள், கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போது இதை அப்படியே கொடுத்து திருப்பி ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த காலரை நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி திரும்பி வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ மேலே அந்த இதை ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த கார்னரில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து அந்த கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். காலரையும் நெக்கையும் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போது காலர் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கார்னர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். அதான் இப்போ வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லீவில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து அடிச்சிருக்கேன். மடித்து அடிச்சுட்டு இங்கேருந்து வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்குவோம். அந்த 2 இன்ச் ஹைட்டில் தான் வந்து நமக்கு ஃப்ரில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். எலாஸ்டிக் வச்சு ஃப்ரில் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு வந்து 3 இன்ச் கொடுத்துருக்கேன். இந்த சைடு வந்து 3 இன்ச் கொடுத்துருக்கேன். 3 இன்ச் கொடுத்து ஏன்னா நடுவில் மட்டும் எனக்கு எலாஸ்டிக் இருந்தால் போதும்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 3 இன்ச் விட்டோம் இல்லையா, அங்கேருந்து எலாஸ்டிக் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து வச்சதும் நல்லா வந்து இழுத்துருங்க எலாஸ்டிக்கை. இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃப்ரில்ஸ் வந்து வந்துடும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கும். பாருங்கள், வச்சாச்சு, ஃப்ரில்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம டாப் பார்ட்டோட இதை அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெல்ட் வந்து வைக்க போகிறோம். பெல்ட் வைக்கிறதுக்கு நான் நாட் வந்து 2 நாட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 இன்ச்சில் நம்ம ஒரு துணி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். 2 இன்ச்சில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போது இந்த கிளாத்தில் வந்து நம்ம நடுவில் வந்து ஓப்பன் கொடுத்து பெல்ட் ஒரு பக்கம் வந்து பெல்ட் வைக்க போகிறோம். பேக் சைடு வந்து எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போது சென்டரில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் வர்ற மாதிரி 2 சைடும் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் ஓப்பன் வர மாதிரி அதுக்குள்ளே வந்து நமக்கு இந்த நாட் அந்த கயிறு வந்து நிற்கிற மாதிரி வைக்க போகிறோம். இங்கேருந்து நான் ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி குறித்து வச்சுருக்கேன். அதோட சென்டர் பாயிண்ட்டுமே வந்து இந்த பாருங்கள் லாச் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போது அதோட இந்த மாதிரி மடித்து வச்சோம் இல்லையா, அதை கரெக்டாக வந்து சென்டரில் வந்து வச்சு நம்ம இதை இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 1 இன்ச்சுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு 1 இன்ச்சு தான் அப்படிங்கிறனால உங்களுக்கு ரொம்ப வந்து விசிபிளாக இல்லை, கொஞ்சோண்டு வந்து துணி தெரியுது. 1 இன்ச்சு தான் நம்ம ஏன்னா அவ்வளோதான், நமக்கு அந்த ரோப் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அந்த சென்டர் பார்ட்டு நீங்கள் பார்த்தா அந்த மடித்த பார்ட் வந்து நடுவில் இருக்குது. இப்போது இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த பெல்ட்டை வந்து திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா துணி, அதோடு வந்து அட்டாச் பண்ணி இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இது அப்படியே வந்து திருப்பி இந்த கீழே இருக்கிற பார்ட்டோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கு அந்த ஹோல்குள்ளே கரெக்டாக வந்து நீங்கள் நாட்டை வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை முடிச்சுட்டு நான் எப்படி வந்து இதுக்குள்ளே நாட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னும் காட்டுறேன். 2 சைடும் வந்து ஓப்பனாக இருக்கணும். அதே மாதிரி நடுவுலையும் வந்து அந்த ஓப்பன் வந்து கரெக்டாக இருக்கணும். அங்கே எங்கேயும் வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் கவனமாக பார்த்து ஸ்டிச்சிங் வந்து போடுங்க. கார்னரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப வந்து ப்ராப்ளமாக இருக்காது. கரெக்டாக இப்போ நம்ம கார்னரில் போட்டாச்சு, எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பின் போட்டு பாருங்கள், இந்த சைட்லேருந்து இந்த ரோப்பை வந்து கொடுத்து சென்டரில் வந்து இழுத்துக்கலாம். கீழே அந்த சைடு வந்து தைக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ரோப்பை விட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ரோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 சைடும் வந்து இந்த மாதிரி ரோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸ்கர்ட் பார்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா, அந்த துணியை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பார்ட்டில் இருக்கிற மிச்ச துணியையும் வச்சு இதையும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து
அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஜாயிண்ட் வர்ற பார்ட் வந்து பேக் சைடுக்கு கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன். பாருங்க, இப்போ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லாவே வந்து உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் கூடி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து கூடி வந்திருக்கு. இப்போ இதை நான் சென்டரில் வந்து கட் பண்ணி இப்போ ஜாயின் இருக்கிற பார்ட்டை பேக் சைடும் ஜாயிண்ட் இல்லாத பார்ட்டை ஃப்ரண்ட் சைடுமா வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இது வந்து லேயர் 1. இப்போ லேயர் 2 லேயர் 3 எல்லாமே எடுத்து ஜாயின் பண்ணி நம்ம தையலை வந்து 5ஆம் நம்பர் தையலில் வச்சு போட்டு மேலே அதை வந்து சுருக்கம் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போது பாருங்கள், நான் எல்லாமே வந்து அந்த 5ஆம் நம்பர் தையல் போட்டு இந்த மாதிரி நூலை வந்து கொடுத்து சுருக்கம் கொடுத்து இழுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இழுத்தோன்னா கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு சுருக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இது ஃபர்ஸ்ட் லேயரு. செகண்ட் லேயரும் அதே மாதிரி நூல் கொடுத்து 5ஆம் நம்பரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது பெரிய தையல் உங்கள் மிஷினில் எந்த ஸ்டிச் வந்து பெரிய ஸ்டிச்சோ அந்த தையல் வந்து போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி 3ஆவது லேயரில் வந்து ரெண்டு இது வரும் உங்களுக்கு. அந்த 2ஐயும் வந்து கொடுத்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லேயர் வந்து கீழே நல்லா கூடி வரும் உங்களுக்கு, அதனால ஃப்ரில்ஸ் வந்து அழகாக நிற்கும். ஸோ இப்போ 3 லேயர் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து நான் அந்த 3 லேயரும் அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடு வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வைக்கணும். எப்படி வைக்கணும்னா இந்த சைடு வந்து ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. அதே மாதிரி அந்த சைடு ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து எப்படி கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு மேலே வைக்கணும். கீழே மேலேன்னு போயிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு 2 சுருக்கமுமே வந்து ஒரே இடத்துல இருக்கும். இல்லைன்னா சுருக்கம் வந்து 2 இடத்துல தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஜாயின்க்கு மேலே இந்த எலாஸ்டிக் கொடுத்து சுருக்கம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சைட்ஸை ஜாயின் பண்ணோன்னா கம்ப்ளீட் ஆயாச்சு. பாருங்கள், சைடு வந்து கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக ஆர்ம் ஹோலில் ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து மடிப்பு போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக வந்து குர்த்தி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு நீங்கள் பேண்ட்டோடையும் குர்த்தியாகவும் போடலாம். இல்லை பேண்ட் இல்லாமல் சும்மா கவுன் மாடலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து இதை போட்டுக்கலாம். இது உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ரோப் இருக்கிறது, பின்னாடி இந்த எலாஸ்டிக் இருக்கிறது, ஃபிட்டிங் வந்து நல்லா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.